வணக்கம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி நிஃப்டி 0.8% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,749 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,265 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 483 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,046 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,175 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,870 கோடி ரூபாய்க்கு. கனடா புதுவிதமாக வரி விதிச்சிருக்கிறாங்க. சைனாவிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு 100% வரி விதிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். சில வாரங்களுக்கு முன்னாடி யுஎஸ்ஏ மற்றும் யூரோப்பியன் யூனியனும் இதே மாதிரியான வரியை விதிச்சிருக்கிறாங்க சைனாவிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு. சைனாவிலிருந்து வரக்கூடிய ஸ்டீல் மற்றும் அலுமினியமுக்கும் கனடா அரசு 25% வரி விதித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். சரி, இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சைனாவிலிருந்து வர்றது யாருக்கு அதிகமாக பாதிப்பு உண்டாக்கும்? அதே செய்தியில் சொல்லியிருப்பது டெஸ்லாக்கு தான் அதிகமான பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு டெஸ்லா தான் சைனாவிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய எலக்ட்ரிக் வாகனத்தை கனடாக்கு உள்ள கொண்டு வராங்க. சைனீஸ் பிராண்ட் எதுவும் இப்போதைக்கு அவங்க கனடாக்கு எதுவுமே ஏற்றுமதி செய்யலை. அதனால டெஸ்லாக்கு இது பாதிப்பை உண்டாக்கும்னு சிஎன்பிசி டிவி 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்எஸ்சி உடைய ஷேர்ஸை விற்பனை செய்து வராங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில் ஐபிஓ வருமா வராதான்ற ஒரு ஐயம் இருந்துகிட்டு இருக்கு. அதே போல் டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம்ஸ் குறித்தான ஒரு கன்சர்னும் இருக்குது. அது கீழே போகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்எஸ்சி உடைய ஷேர்ஸ், என்எஸ்சி இப்போதைக்கு அன்லிஸ்டட் கம்பெனி, அவங்க ஷேர்ஸை விற்பனை செய்துக்கிட்டு வராங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அதாவது 2 மாதத்தில் 3,500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஜூன் மற்றும் ஜூலையில். தொடர்ச்சியாக 6 மாதமாக நெட் செல்லர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்எஸ்சியில். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் செப்டம்பர் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வுடைய சேர்பர்சனான ஜெரோம் பவல் இது மாதிரியான ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய மீட்டிங் நடத்துகிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து. அதில் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டாங்கன்னு பெரும்பாலான வல்லுநர்கள் கருதுறாங்க. ஆர்பிஐ வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிடுவாங்க. ஆனால் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்ற ஒரே காரணத்திற்கு ஆர்பிஐயும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க சில வல்லுநர்கள். தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஷில்பா மெடிக்கேர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 12% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு, NAFLDக்கான மருந்துக்கு ஃபேஸ் 3 கிளினிக்கல் ட்ரையல் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. NAFLD அப்படின்றது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துக்கு தான் இந்த வெற்றி கிடைத்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. NIIT குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் 34% அதிகரிச்சிருக்கு NIIT உடைய ஷேர் பிரைஸ். மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்கிற காரணம், நேற்று 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியதற்கு என்ன காரணம்னா, பிரபல இன்வெஸ்டரான ரமேஷ் தமானி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறார். 8 லட்சம் இக்விட்டி ஷேர்ஸ். அதாவது ஒட்டுமொத்த இக்விட்டி ஷேர்ஸில் அது 0.6%. சராசரியாக 127 ரூபாய்னு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. நேற்று NIIT 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியதற்கு. மேன்கைண்ட் ஃபார்மா குறித்து மோத்திலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2,760. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒனாசா கன்சூமர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். நேற்று இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 14% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, NCLT மர்ஜருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஜஸ்ட் ஃபார் கிட்ஸ் மற்றும் ஃபியூஷன் காஸ்மெக்யூட்டிக்ஸ் 2 கம்பெனிகளும் மர்ஜர் ஆவதற்கு, அதாவது ஒனாசா கன்சூமருடன் மர்ஜர் ஆவதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க NCLT. MIC எலக்ட்ரானிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நார்தர்ன் ரயில்வே ஜோன் கிட்டேருந்து கிடைத்த ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு 2.5 கோடி ரூபாய். IRFC குறித்து சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல். அவங்க நிஃப்டி PSE இண்டெக்ஸில் இடம் பிடிக்கிறாங்க. LICக்கு பதிலாக அவங்க உள்ளே வருவதாக சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது செப்டம்பர் 30ஆம் தேதியிலேருந்து இது நிலுவைக்கு வருது. இந்த செய்தி வந்ததற்கு பிறகும் நேற்று IRFC ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க.
ஆர்த்தி ட்ரக்ஸ் பைபேக் அறிவிச்சிருக்காங்க. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. 8% அதிகரிச்சிருக்கு. பைபேக் டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக நடத்த இருக்கிறாங்க. விலை நிர்ணயித்திருப்பது ₹900 ஒரு ஷேருக்கு. அது 48% கூடுதலாக இருக்குது. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 59.85 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக இந்த பைபேக்கிற்கு செலவு செய்கிறாங்க. 6.65 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை அவங்க திரும்ப பெறாங்க. அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் அது 0.72%. இந்த பைபேக்கிற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 5. பைபேக் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிரதீன் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க புது பிஸ்னஸ் வெஞ்சரில் இறங்குறாங்க. ஸ்டீல் மற்றும் ரியல் எஸ்டேட் செக்டரில் இறங்குவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த செக்டரில் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடன் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ₹1 பில்லியன் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று 10% அதிகரித்தது பிரதீன் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குடைய ஷேர்ஸை டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 1.03 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹630. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. நிதியாண்டு 2028 உத்தரப்பிரதேஷ் அயோத்தியாவில் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. 80 அறைகள் கொண்ட ஹோட்டலாக இது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். அல்ட்ராடெக் சிமெண்ட் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. $500 மில்லியன். 6 வங்கிகளுடன் அவங்க லோன் எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வகையான லோன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 வங்கிகள் கிட்டேருந்து இந்த லோன் எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். இன்ட்ரார்க் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 2 டிரான்சாக்ஷன்ஸில் வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 2 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க ஆதித்ய பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட். பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸும் வாங்கியிருக்கிறாங்க. 1,30,30,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹1,287.75. கோவா கார்பன் கம்பெனியுடைய ஷேர்ஸை யூபிஎஸ் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 1,04,576 ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹862.89. பிரபல இன்வெஸ்டரான ஆஷிஷ் கச்சோலியா ரெப்ரோ இந்தியா லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறார். நேற்று 75,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. ஒரு ஷேர் விலை ₹625. சிமேக் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை நொமுரா சிங்கப்பூர் நேற்று விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.9 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹1,525. பேடிஎம் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. இன்ட்ராடேல 9% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, செபி ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க பேடிஎம்க்கு. பேடிஎம்முடைய ஃபவுண்டர் மற்றும் டேரக்டர்ஸ்க்கு இந்த நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு? அவங்களுடைய ஐபிஓ நேரத்தில் அவங்க சில தவறான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவங்க இந்த நோட்டீஸை அனுப்பியிருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் சொல்லியிருக்காங்க. அதன் முக்கிய காரணமும் சொல்லியிருக்காங்க. நேற்று பேடிஎம் இன்ட்ராடேல 9% விழுவதற்கு. இந்த செய்திக்கு பிறகு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பேடிஎம் கிட்ட பதில் கூறுமாறு பேடிஎம்மும் பதில் கொடுத்துருக்காங்க. பேடிஎம் கொடுத்துருக்கிற பதில் என்னன்னா, இது புது செய்தி கிடையாது. இது முன்னவே அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இதை அறிவித்தது தான். மார்ச் குவார்ட்டர் முடிவில் வந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் ஜூன் மாத இறுதியில் வந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் இது குறித்தான அப்டேட் பேடிஎம் வெளியிட்டிருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. மெட்ப்ளஸ் ஹெல்த் கம்பெனியுடைய ஷேர்ஸில் பெரிய டீல் நடந்தது நேற்று நம்ம செய்தியில் பார்த்துருந்தோங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த தகவல், லாவெண்டர் ரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.35 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃபார்மா ஹெல்த் கேர் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. சாய்ஸ் எக்விட்டி புரோக்கிங்குடைய பரிந்துரைகளில் கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 6,600, ஸ்டாப் லாஸ் 5,500, 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1,030, ஸ்டாப் லாஸ் 897, 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாராயண ஹிருதயாலயாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1,400, ஸ்டாப் லாஸ் 1,200, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. HDFC செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 600, ஸ்டாப் லாஸ் 480, 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 82, ஸ்டாப் லாஸ் 63, 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏஞ்சல் ஒன்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் அப்போலோ டயர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 550, ஸ்டாப் லாஸ் 475, 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1,260, ஸ்டாப் லாஸ் ₹1,110, 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லையும் ஒரு பெரிய டீல் நடந்திருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கிடைத்த சில தகவல், ஃபின்கேர் பிஸ்னஸ் சர்வீசஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.27 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹630. சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 5.3 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 1.03 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க. 10,60,000 ஷேர்ஸ். சொசைட்டி ஜெனரல் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 6.89 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ்.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். NIIT 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 566% வால்யூம் அதிகரிப்பு. RPSG வெஞ்சர்ஸ் 20% ஷேர் ப்ரைஸும் 300% வால்யூம் அதிகரிப்பு. உமா எக்ஸ்போர்ட்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 179% வால்யூம் அதிகரிப்பு. பிரிசிஷன் வயர்ஸ் 14% ஷேர் ப்ரைஸ், 1380% வால்யூம் அதிகரித்தது. குவிக்கீல் டெக்னாலஜிஸ் 14% ஷேர் ப்ரைஸும் 2206% வால்யூம் அதிகரித்தது. SKM எக் ப்ராடக்ட்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 850% வால்யூம் அதிகரிப்பு. மோத்திலால் ஓஸ்வால் 9% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 459% வால்யூம் அதிகரிப்பு. ஹொனாசா கன்சியூமர் 8% ஷேர் ப்ரைஸும் 3114% வால்யூம் அதிகரிப்பு. டாடா எலக்ஸி 8% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 1459% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் வண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் 7% விழுந்தது, 558% வால்யூம் அதிகரிப்பு. ஜைடஸ் லைஃப் 6% வீழ்ச்சி, 158% வால்யூம் அதிகரித்தது. கேசி எனர்ஜி 5% விழுந்தது, 132% அதிகரித்தது வால்யூம். ஜோடியாக் எனர்ஜி 5% விழுந்தது, 263% வால்யூம் அதிகரிப்பு. கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் 3% வீழ்ச்சி, 374% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.